Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னது அப்படினு பாத்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் புலாவ். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சைடு டிஷ் வந்து கிரில்டு எக் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டர் பீன்ஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் செக்கில் வாங்கின நெய். அப்புறம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை, அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா டாஸ் பண்ணி விட்டாச்சு. இதிலே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் வந்து இதில் அதிகமாக இருக்க வேண்டாம். அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த பட்டர் பீன்ஸ், இது வந்து 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினா இலையும் நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கை அளவு இருக்கும், 2 சேர்த்து. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூனுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடர் இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த பாஸ்மதி அரிசி, நான் இந்த பாஸ்மதி அரிசி வந்து கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு 3 விசில் விட வரைக்கும் நான் விட்டுருக்கேன். என்னோடய குக்கரில் வந்து 3 விசிலில் கரெக்டாக வெந்திருந்துச்சு. ஒரு குக்கருக்கும் வேறு மாதிரி வேகும், அதை பார்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பட்டர் பீன்ஸ் புலாவ் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரியான ஒரு அட்டகாசமான ரெசிபி பட்டர் பீன்ஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள், உதிரியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதோட டெக்ஸ்சர். அரிசியும் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த புலாவுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்னா கிரில்டு எக். அது கிரில்டு எக்னா கிரில் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தோசைக்கல் இருந்தால் கூட பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் உள்ளதில் 2 போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு,
1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து இந்த மாதிரி 2 நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த இந்த எக்கை வந்து எடுத்து ட்ரை மசாலாவில் இந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசால் வந்து அதில் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது ஒரு grill pan எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் grill pan இல்லை அப்படின்னா தோசை கல்லுலேயே கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசால் தடவி எடுத்து வச்சுருந்த அந்த எக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த சைடில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதிலே வந்து கொஞ்சம் பூண்டு பல், ஒரு பெரிய சைஸ் பூண்டு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து அதே grill பேனில் போட்டு நல்லா வந்து மொறு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது ரோஸ்ட் ஆகணும்னா அந்த கருவேப்பிலை வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது அதோட சவுண்டு வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து மொறு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் வந்து நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து grill பேனில் பண்ணுறேன். தோசைக்கல்லில் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அதுவும் நல்லாயிருக்கும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். இவருக்கு லன்ச் நான் இதுதான் கொடுத்து விட்ருந்தேன். ஸோ வெரைட்டி ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் வச்சு விட்ருவேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஸோ அதையும் பேக் பண்ணியாச்சு. புலாவ் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன். எக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 4 பீஸ் வச்சுருக்கேன். ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டர் பீன்ஸ் புலாவ் கிரில்டு எக் செம்மையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.